ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த பிறகு நீங்கள் மறுபடியும் கம்ப்யூட்டரில் உட்காந்து படிக்கிறதுனாலும் படிச்சுட்டு நீங்கள் போகலாம். அதேபோல் உங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்களை வீட்டில் விட்டுட்டு வர முடியல அப்படின்னாலும் இங்கே நீங்கள் கூட்டிகிட்டு வந்து இங்கேயே பாதுகாப்பாக நல்ல இடம்னா வசதியாக தான் இருக்குது. எல்லா வசதியும் பாத்ரூம் வசதி இருக்குது, தண்ணீர் வசதி இருக்குது. நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த இலவச பயிற்சியை நன்றாக பயின்று இந்த இடத்திலேயே நாம் ஒரு தொழிலை உருவாக்கலாம். நீங்கள் இப்போ இந்த தையல் பயிற்சி எல்லாருமே நீங்கள் பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இப்போ இது பெடல் போடுற மிஷினாக இருக்குது, அதே இது நாங்கள் மிஷின் இயந்திர மிஷின் வாங்கி கொடுத்து அதற்கு தொழில் செய்வதற்காக கையோ இப்போ பாவாடை தைக்கிறது, நைட்டி தைக்கிறது போன்ற இதை நாங்கள் உங்களுக்கு வாங்கி கொடுப்போம். நீங்களே தைச்சு அதை கொடுக்குற அளவுக்கு இந்த இடத்தை கொண்டு வர வேண்டும் என உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடத்தில் நீங்கள் இலவசமாக பயின்றோம் என்ற எண்ணத்தில் இல்லாமல் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நாமும் பயன்பெற்று நமக்கு பின்னாடி பயன்பெறாதவர்களையும் அழைத்து வந்து பயன்பெற வைத்தால்தான் அது நீங்கள் பயின்ற பயிற்சிக்கு அது நல்ல எண்ணங்களாக இருக்கும். நாம் மட்டும் பயன்பெறக்கூடாது, நம்முடன் நம் சமுதாயத்தில் உள்ள எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படுவர். அதேபோல் இந்த அறக்கட்டளையை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வந்தாலும் நான் எப்படி உதவி செய்கிறேனோ அதேபோல் நீங்களும் உதவி செய்ய வேண்டும் என என்னுடைய ஆசை. அப்பொழுதுதான் நம் சமுதாயம், ஏன்னா அரசுகளையோ அரசியல்வாதிகளையோ நம்பி நாம் எதையுமே இப்பொழுது செயல்பட முடியாது. அவர்களுடைய வசதிகளை மட்டும்தான் பார்த்துக் கொள்கிறார்கள் ஒழிய மக்களுடைய வசதிகளை பார்ப்பதே இல்லை. அதை இப்படி போட்ட சமூக அக்கறை கொண்டுள்ள அறக்கட்டளையில் தான் ஏதாவது ஒரு வழியில் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து நான் மறுபடியும் உங்களுக்கு சொன்னது, இந்த இடம் உங்கள் வீடு, நீங்கள் எந்த நேரமும் வரலாம், எந்த நேரமும் பயின்று செல்லலாம். அதற்கேற்ற வசதிகளை செய்து கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் பயன்பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டு வருகிறேன். நன்றி.